தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு. அன்புக்குரியவர்களே, இன்று நாம் தவக்காலத்தில் 4ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைய வழிபாடானது ஆண்டவரின் மீட்பு, அன்பு, நம்பிக்கை ஆகியவற்றை கொண்டு அமைந்துள்ளது. மக்களின் மீட்புக்காக தம் ஒரே மகனை கடவுள் உலகிற்கு அனுப்பினார். தனது தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற வந்த மகன் மீட்பு பணிக்கு அடிபணிந்து அவருடைய அன்பில் மக்களை பிணைத்து நம்பிக்கை என்னும் விதையை அவர்கள் உள்ளத்தில் விதைத்தார். எனவே நாமும் அவருடைய மீட்பு, அன்பு, நம்பிக்கையில் இணைக்கப்பட வேண்டி பக்தியோடு இத்திருப்பலியில் ஜெபிப்போம். வாழ்க. இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, 3 நாட்கள் தியானத்தினுடைய கடைசி நேரம், கடைசி நாள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. திருப்பாடல் 128:1 சொல்லுகிறார், ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேர் பெற்றார். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியிலே நடப்போர் பேர் பெற்றோர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியிலே குடும்பத்தை நடத்துகிறவர் பேர் பெற்றோர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு அஞ்சி குடும்ப தலைவனாய், குடும்ப தலைவனுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் ஏற்று செய்கிறவர் பேறு பெற்றோர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு அஞ்சி குடும்பத்தினுடைய தலைவி என்ற பொறுப்பை ஏற்று, தாய் என்ற பொறுப்பை ஏற்று, ஏதோ ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை, கடமைகளையும் உரிமைகளையும் செயல்படுத்துகிறவர் பேறு பெற்றோர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு அஞ்சி ஏதோ தேவ பிள்ளைகளாய், ஏதோ பெற்றோருக்கு உகந்த பிள்ளைகளாய், சமுதாயம் போற்றக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் வாழுகிற பிள்ளைகள் பேறு பெற்றோர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக வாங்க கொண்டாடுவோம், ஆக வாருங்கள் கொண்டாடுவோம். இயேசுவின் சன்னிதானத்தை நாம் கொண்டாடுவோம், தெய்வீக பிரசன்னத்திலே நாம் கொண்டாடுவோம். உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே என்ற பாட்டை உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடி இந்த திருப்பலிக்குள்ளாய் நாம் நுழைவோம். நம்முடைய திருப்பலி எல்லா கருத்துக்களை நினைவில் கொள்ளுவோம். தெய்வீக சன்னிதானம் நம்முடைய குடும்பத்தை வழிநடத்த வெல்லும் என்று நம்மையே ஒப்பு கொடுத்து உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு நாம் பாடுவோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. மெதுவாய் எல்லோருமாய் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷமா யார் முகத்தில் சந்தோஷம் காணுமே? பாடுன்னு சந்தோஷம். எல்லாம் என்னமோ 10 பேர் செத்து போகிற மாதிரி பாட்டுக்கிறீங்களே. மீண்டுமாய் உற்சாகத்தோடு தொடங்க, பீட்டு போடுங்க. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னை
சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. முன்னாடி பின்னாடி ரைட்ல லெப்ட்ல இருக்கிற கை கொடுங்க பாப்பா. முன்னாடி பின்னாடி ரைட் லெப்ட் எல்லாரும் கை கொடுங்க. மீண்டுமாய் சந்தோஷத்தோட. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ஆமென், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தெரிந்தேன், பாவ பாதையதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் தெரிந்தேன், பாவ பாதையதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. மீண்டுமாய் சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. Praise the Lord, 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 praise the Lord. அப்படியே அவருமாய் கண்களை மூடுவான், கண்களை மூடி நம்மையே தாழ்த்துவான். ஆண்டவரே, இதோ இந்த தவ காலத்தினுடைய தியானத்தின் இறுதி நேரத்திற்கு நான் வந்திருக்கிற சாமி, எங்களையே தாழ்த்துகிற சாமி, எங்களையே தாழ்த்துகிறான். 3 நாட்களாய் எங்களோடு பேசிய தெய்வமே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் சாமி. 3 நாட்களாக எங்களோடு இருந்து வழி நடத்தி வந்த அற்புதமான ஆசீர்வாதமான நேரங்களுக்காய் உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, எங்களையே தாழ்த்தி, ஆண்டவரே, எங்களுடைய குற்றம் குறைகளுக்கு பாவ மன்னிப்பை தேடி வந்திருக்கிற சாமி. ஆண்டவரே, எங்களை மன்னியும் அப்பா, இயேசப்பா, எங்களை மன்னியும் சாமி. நான் ஒரு நாள் உம்மை விட்டு தூர போகாதபடிக்காய் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு தூர சென்ற நேரங்களை நினைத்து 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 நாங்கள் வெட்கி தனை குனிந்த பாவ மன்னிப்பை நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, அப்பா, எங்களை மன்னியும், எங்களை மன்னியும், எங்களை சுத்திகரித்து போடும். பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என்று சொன்னீங்களே, பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என்று சொன்னீங்களே. காலம் நிறைவேறிவிட்டது, கடவுள் அரசு நெருங்கி விட்டது, எனவே மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் சொன்னீங்களே. எங்களையே தாழ்த்துகிறோம் சாமி, எங்களையே தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். மன்னிங்க சாமி, மன்னிங்க சாமி, மன்னிங்க சாமி, மன்னிங்க. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரானவும் வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்தி
அதனால் ஆர்வமிக்க இறைவற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவை கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூயா ஒன்றிய பிரிவினாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவரின் சினமும் இரக்கமும் மக்கள் நாடு கடத்தப்படுதலிலும் அவர்கள் மீட்கப் பெறுவதிலும் வெளியாகின்றன. குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36 வசனங்கள் 14 16 முடிய மற்றும் 19 23 முடிய. அந்நாட்களில் குருக்களின் தலைவர்களும் மக்களும் வேற்றினத்தாரின் அனைத்து அருவருப்புகளையும் தொடர்ந்து செய்து உண்மையற்றவர்களாய் ஆண்டவர் தமக்காக எருசலேமில் தூய்மையாய் ஆக்கியிருந்த திருக்கோவிலை மேலும் தீட்டுப்படுத்தினர். அவர்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவர் தம் மக்கள் மீதும் தம் உறைவிடத்தின் மீதும் இரக்கம் கொண்டு தம் தூதர்களை மீண்டும் மீண்டும் அவர்களிடம் அனுப்பினார். ஆனால் அவர்கள் கடவுளின் தூதர்களை ஏளனம் செய்து அவர்தம் வார்த்தைகளை புறக்கணித்து அவர்தம் இறைவாக்கினர்களை இழித்துரைத்தனர். ஆதலால் அவர்கள் தப்ப முடியாத அளவுக்கு ஆண்டவரது சினம் அவர்கள் மேல் கனன்றெழுந்தது. கடவுளின் இல்லத்தை அவர்கள் எரித்து எருசலேமின் மதில்களை தகர்த்தனர். அங்கிருந்த அனைத்து அரண்மனைகளையும் தீக்கிரையாக்கி விலையுயர்ந்த பொருள்கள் அனைத்தையும் அழித்தனர். மேலும் அவன் வாளுக்கு தப்பியவர்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். பாரசீக அரசு எழும் வரை அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் புதல்வர்களுக்கும் அடிமைகளாக இருந்தனர். நாடு ஓய்வு நாள்களை கடைப்பிடிக்காததால் 70 ஆண்டுகள் பாழாய் கிடக்கும் என்று எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் இவ்வாறு நிறைவேறின. பாரசீக மன்னன் சைரசு ஆட்சியின் முதல் ஆண்டில் எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் நிறைவேறும் வண்ணம் ஆண்டவர் அவனது மனத்தை தூண்டி எழுப்பினார். எனவே அவன் தனது நாடு முழுவதற்கும் மடல் வரைந்து அறிவித்தது யாதெனில், பாரசீக மன்னராகிய சைரசு என்னும் யாம் கூறுவது இதுவே: விண்ணக கடவுளாம் ஆண்டவர் மன்னக அரசுகள் எல்லாவற்றையும் எனக்கு அளித்துள்ளார். மேலும் யூதாவில் உள்ள எருசலேமில் அவருக்கு திருக்கோவில் எழுப்புமாறு எனக்கு பணித்துள்ளார். எனவே அவருடைய மக்களாக இருப்பவர் அங்கு செல்லட்டும். கடவுளாம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாய் இருந்த நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலே. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனங்கள் 4 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் மிகுந்த இரக்கம் உடையவர். அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாய் இருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலே. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையும் அவரது ஒப்புயர்வற்ற அருள் வளத்தையும் இனி வரும் காலங்களிலும் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார். நீங்கள் அந்த அருளாலே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. இது மனித செயல்களால் ஆனது அல்ல. எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு. நற்செயல்கள் புரிவதற்கென்றே
கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை சொற்றொடர்கள் 14 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமுக்கு கூறியது, பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதன் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணக
காலத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின் படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமீன். அமர்வோம். காணிக்கை பாடல். சேர்ந்த திருப்பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோ. அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்பு கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி தூயவரான தந்தை என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக என்னால் இவ்விடத்தினால் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். கிறிஸ்து தாம் மனிதரானதன் மறை நிகழ்வு வழியாக இருளில் நடக்கும் மனித குலத்தை நம்பிக்கையின் ஒளிக்கு கொண்டு வந்தார்.
பழைய பாவ நிலைக்கு உட்பட்டவர்களாக பிறந்தவர்களை புது பிறப்பின் கழுவுதலால் உரிமை மக்களாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை ஆராதித்து வணங்கி புதியதொரு பாடுகின்றன. வானதூதர் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பிழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் எதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருவனின்று ஊழியம் புரிய தகுந்தவிட எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் ரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் ஆடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தெள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆய தாமஸ் அக்வைனாஸ், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயின புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வளவு உகந்தவராயிருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எழுந்து நின்று
நமது குடும்பங்களை நினைத்து பார்ப்போம். நம் குடும்பத்தில் இருக்கிற யாவருக்காகவும் கரங்களை விரித்த வண்ணமாய் கற்பித்த ஜெபத்தை நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளை அமைதியை கண்டுவிடும் என்று ஆடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தின் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நலமாய் இருப்போமாக. நான் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்க, அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்ற பாசக்கம் விழுந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு வழங்கிய சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோர். தேவர் எழுந்தல் வர நான் தகுதியற்றவன், ஆனால் அவர் வார்த்தை விட்டு சொல்லும் எனது ஆன்மா குணமடையும். இயேசு கிறிஸ்து திரு ரத்தம் என்னை காத்து முடிவில்லா வாழ்க்கை அளிப்பதாக. பிரியமானவர்களே, கடந்த 3 நாட்களாக நமது பங்கிலே ஒரு மறுமலர்ச்சி என்று சொல்லலாம், மகிழ்ச்சி என்றும் சொல்லலாம், மாற்றம் என்றும் கூட சொல்லலாம். நிறைய வார்த்தைகளை பயன்படுத்த முடியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அனுபவிச்சிருப்பீங்க. சிலுவை பாதையிலிருந்து நேற்றைய மறையுரை, இன்றைய நாள் முழுவதுமாக ஒரு அபிஷேகம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாள். நாம் எழுதி கொடுத்த அந்த ஜெபங்கள் எரிக்கப்பட்டு நமக்காக ஜெபிக்கப்பட்டது. அதே போல ஒவ்வொருவரும் திவ்ய நற்கரின் நாதரை தொடக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் கிடைத்தது. அதே போல நிறைய அபிஷேக உள்மன காயங்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே நமது அழைப்பை ஏற்று ஒவ்வொரு வருடமும் இந்த தபஸ் நாட்களிலே குறைந்தது 3 நாட்களாவது நம்மோட இருந்து நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அருள் தந்தை சிற்றரசு அவர்கள். வேலூரிலே தியான ஆசிரமத்திலே பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். பயங்கரமான ரொம்ப பிஸியான ஒரு மனிதன் இருந்தாலும் கூட அன்பிற்கு முன்னால் அதெல்லாம் எல்லாமே உடைந்து போய்விடும். எனவே நமது அன்பிற்கு இணங்க வந்து நம்மோடு தங்கி 3 நாள் வந்து பாருங்கள் என்று சொல்லி அந்த வரை நாம் எல்லோரும் வந்து ஆண்டவரை பார்த்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம், தொட்டிருக்கிறோம், ருசித்திருக்கிறோம். அதற்கு வழிகாட்டிய தந்தை சிற்றரசு அவர்களுக்கு ஃபாதர் தேங்க்யூ வெரி மச். அதே போல தந்தை சிற்றரசு அவரோடு திருமதி கற்பகம் அவர்கள் சென்னையிலிருந்து கவுன்சிலிங் கொடுப்பதற்காக நேற்றும் இன்றும் நம்மோடு இருந்து நிறைய பேர் நானே பார்த்து கொண்டேன். அவருக்கு நேரம் கூட கிடைக்கல, இன்னும் சாப்பிடலை.
சாப்பிடாமல் கூட கவுன்சிலிங் நடந்து கொண்டு இருக்கிறது. சாப்பாடு கேட்டதற்கு வேணாம் அப்படின்ட்டாங்க. காலையிலையும் சாப்பிடல, கொஞ்சமாக சாப்பிடுங்க, எனக்கு ஒன்றும் வேணாம், இதே போதும் என்று சொல்லி கவுன்சிலிங் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக கிளம்புகிறார்கள். எனவே 2 நாட்களாக நம்மோடு இருந்து அற்புதமாக நிறைய குழந்தைகள் கூட நேற்று கவுன்சிலிங் போனாங்க, இன்னைக்கும் போனாங்க. எனவே நல்ல ஒரு அற்புதமான ஒரு சகோதரியை கடவுள் தனக்கென அழைத்து அதோடு மட்டுமல்ல நமக்கும் கொடுத்திருக்கிறார். தந்தை அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். கூட்டிகிட்டு வந்ததுனால அவர்களை பயன்படுத்துவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எனவே நமது குடும்பத்தின் சார்பிலே அனைவர் சார்பாக திருமதி கற்பகம் அவர்களுக்கு நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்கள். பிரியமானவர்களே, நமது பிரதர் பாப்பி அறிமுகம் தேவையில்லை. ஏனென்றால் கோவை புதூர் போனவங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே அவர் தான் எல்லாமே. இருந்தாலும் கூட அந்த பிஸியான நேரத்திலும் கூட தந்தை நம்ம எல்லோருடைய அழைப்பை ஏற்று நம்மோட வந்து இன்றைக்கெல்லாம் அந்த ஸ்துதி பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்பை அழகாக பாடல் மூலமாக பாடி நம்மை வழி நடத்திய பிரதர் பாப்பி அவர்களுக்கு நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகள். முக்கியமாக நமது பாடகர் குழுவினர் காலையிலிருந்து இளைய சமுதாயத்தினர் குட்டீஸ் எல்லாருமா, ஏன்னா தெரியும் டயர்ட் ஆயிடுவோம், இருந்தாலும் கூட அதையெல்லாம் கடந்து நாங்கள் இறைவனுக்காக எல்லாவற்றையும் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காலையிலிருந்து முதல் திருப்பலிக்கு வந்துவிட்டு அந்த இளைய சமுதாயத்தினர் இப்பொழுது திருப்பலி வரைக்கும் நமது குட்டீஸ் எல்லாரும் பாடியிருக்கிறார்கள். எனவே உற்சாகமாக கரோல் எழுப்பி அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகள். அற்புதமான சுவையான அந்த உணவை கொடுப்பதற்கு இன்னைக்கு ஸ்பான்சர் செய்த சிஜு ரேஷ்மா குடும்பத்தினருக்கு நமது நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். அதே போல மற்ற உதவிகளையும் இன்றைக்கு மதிய உணவு ஒரு சில மற்ற உதவிகளை ஒரு சிலர் தாராளமாக கொடுத்திருக்கா, பேர் சொல்ல வேணாம் சொன்னாங்க. ஒரு சிலர் நல்ல உதவிகளை செய்திருக்கிறார்கள். ஆலிஸ், ஷாலினி, தேவராஜ், திரேசா, ரோசி, மேரி ராணி, ராதாகிருஷ்ணன், ஜோசப், ஜான்ராஜ் இவர்கள் அனைவரும் சிறிது சிறிதாக உதவி செய்து இன்றைய நாள் சிறப்பாக இருப்பதற்கும், அதே போல இன்றைய காலையில் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பதற்கு ஜெயராஜ் ஐரின் குடும்பத்தினர் முழுமையாக உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகள். வழக்கம் போல நமது சகோதரர் ஜெயசிலன் அவர்கள் நல்ல உணவு செய்திருக்கிறார். அவரோடு இணைந்து உதவி செய்தவர்கள் அற்புதமாக பொருட்களை வாங்கி ஒவ்வொரு வாரமும் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்ற சகாயராஜ் ஃப்ளாரன்ஸ் குடும்பத்தினருக்கும், அதே போல மகிழ்ச்சியோடு முகமலர்ச்சியோடு அந்த உணவை பரிமாறுகின்ற அன்பு உள்ளங்கள், வாலண்டியர்ஸ் தன்னார்வ தொண்டர்கள், ஆலய பணியாளர்கள், இயேசுவின் கண்மணிகள், பங்கு மக்கள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான ஒரு பெரிய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, செயின்ட் ஜோசப்ஸ் ஆன்லைன் டிவி நமதுக்கு முக்கியமான எல்லா நிகழ்வுகளையும் உலகம் முழுவதுமாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த அற்புதமான குழுவினருக்கு நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். குழந்தைகளே, பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களே, சிறப்பாக உங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். நல்லா தேர்வு எழுதுங்க, தைரியமாக எழுதுங்க, பயப்படாமல் எழுதுங்க. கடவுள் உங்களோட இருப்பார். நமது படிப்பின் பாதுகாவலர் புனித சூசேப்பர் உங்களோட இருப்பார். சிறப்பாக 10வது வகுப்பு தேர்வு எழுதிருக்கின்ற மாணவிகளுக்கும் நமது பங்கின் சார்பிலே வாழ்த்துக்கள். எல்லாரும் கண்டிப்பாக நம்ம பாரிஸில் தேர்வு எழுதின அத்தனை பேருமே வெற்றி அடைய வேண்டும் என உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த 3 நாட்களாய் எங்கள் அருமையான விதத்தில் அண்ணனை போல அற்புதமாய் ஒரு வித்தியாசமான மனிதர் உங்களுடைய பங்கு தந்தை. பல பங்குகளுக்கு நான் சென்றிருக்கேன். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு பங்கு, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பங்கு, தமிழகம், வெளிநாடு என்ற பல இடத்துல சுற்றி கொண்டு வருகிறேன். ஆனால் உங்கள் பங்கு தந்தை மிகவும் அற்புதமான ஒரு தந்தையாக நான் பார்க்கிறேன். அற்புதமாக இந்த நாட்களில் எல்லாம் ரொம்ப அதிகமான ஆக்டிவிட்டி, நிறைய காரியங்கள் பங்கில எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.